டி.ஆர். பாலு எம்பி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அன்புக்குரிய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சுந்தர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்கினிய ஆர்.எஸ். பாரதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் எஸ்.ஆர். ராஜா அவர்களே, இ. கருணாநிதி அவர்களே, அருமை தம்பி எழிலரசன் அவர்களே, திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஏஐசியுடைய செயலாளர் செக்ரட்டரி நிவேதி ஆழ்வார் அவர்களே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் தலைமகன், நம்மையெல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஒருங்கிணைந்த காஞ்சி மண்ணுக்கு வாக்கு கேட்டு மரமலை நகருக்கு நான் வந்திருக்கிறேன். நம்முடைய அண்ணா உருவாக்கிய தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் தொழிற்சாலைகள், எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? யாரு இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது? யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. திமுக உருவாக்கிய தொழிற்சாலைகளின் கோட்டைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறார். தொழிற்சாலைகள் மட்டுமா, வளமான வயல்கள், நிறைவான நீராதாரம் என இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த காஞ்சிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன்.